ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 9ஓட ரொட்டீன் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நிதிஷ் எக்ஸாம் அப்படின்றத தாண்டியுமே டெய்லி காலையில் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதோட என்னென்ன, டெய்லி காலைல 6 மணிக்கு 5:45 அந்த மாதிரி டயத்துக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சிருக்கான். அந்த ஹேபிட் அப்படின்றது வருது. இல்லைன்னா 6 மணிக்கு எந்திரிச்சானா 6:45 7 மணிக்கு தான் முகமே தெளியும். பட் இப்போலாம் அவனாகவே எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி சீக்கிரமாக எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் அப்படின்றது இப்போ லாஸ்ட் ஒரு 2 டேஸாக தான் வந்திருக்கு. ஒரு தப்பு பண்ணி அதுக்கப்புறம் திருந்தினதுக்கப்புறம் தான் அதை வந்து ப்ராப்பராக பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னாடி நான் புஷ் பண்ணி பண்ண மாதிரி இருந்தது. இப்போ அவனாக பண்ணுறான். அதுதான் ஒரு ஹாப்பியாக இருக்குது. இப்போ காலையில் எழுந்திரிச்சனமே ஃபஸ்ட்டு மாதுளம்பழம் ஜூஸ் தான் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆம்லேட் வித் வெங்காயம், குடமிளகா, கேரட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீஸ் போட்டு பண்ணியிருக்கு. சைடு கேப்பில் சோறு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்றோம். போடா, செம்மையாக இருக்கு சாப்பாடு செம்மையாக இருக்குன்னா மத்தியானம் சாப்பிட கிளம்பு. எதுக்காக மட்டும் சூடாக சாப்பிட்டோன்னா நல்லா தான் இருக்கும். சூடாக சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். அது என்னதான் இருந்தாலும் ஹார்ட் சூடாக இருக்காது. அப்படிதான் இருக்கும் எல்லா ஹாட் பாக்ஸும். சீரக சம்பா ரைஸில் பட்டர் பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, காலிஃப்ளவர் பீன்ஸ் போட்டு சாதம் மாதிரி செஞ்சுருக்கேன். வெஜிடபிள் புலாவ் மாதிரி. கேரட், முட்டை சேம். காலையில் 2 முட்டை போட்டு 1 அவனும், மத்தியானத்துக்கு 1 தான். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல். ஸ்ட்ராபெரி, தயிர் ஒரு 100 கிராம் கிட்ட ஊற்றிருக்கேன். தண்ணி 400 ml வரைக்கும் தண்ணி ஊற்றுவான். ஸ்ட்ராபெரி மோர் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் நிறைய எடுத்துக்க மாட்டேன், கொஞ்சமாக எடுத்துக்குவேன். ஸ்ட்ராபெரியும் தயிரும் மோர் மாதிரி தான் இருக்கும். ஸ்வீட்டு போடலை. ஜீனி நிறையா போட்டால் வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகாது. ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியுது. நைட்டு சாப்பாடு நித்திஷ் எடுக்க மணி 8:15 ஆயிடுச்சு. இன்றைக்கி அடை தோசையும் தேங்காய் சட்னி தான். 2 அடை தோசை. டியூஷன் முடிச்சுட்டு வந்து கரெக்டாக சாப்பிட உட்காந்துருவான். சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வெந்நி தண்ணி தான் குடிச்சுக்குவான். லாஸ்ட்டாக 9 மணி இல்லை 9 வரைக்கும் வெந்நி தண்ணி எடுத்துக்குவான். கடைசியாக எடுத்துக்கிறது. டே 9 ஹெல்த்தி மீல் வித் ரைஸ். மார்னிங் மட்டும்தான் பண்ணேன், ஈவினிங் பண்ணலை. சைக்கிளிங், நோ சீட் மீல், ஜங்க் ஃபுட். ஓகே, வெயிட்டு அடிக்காமல் எழுதி கற்றுக்கணும். எப்போ பார்த்தாலும் அடிச்சிருச்சு எழுதுறேன். 57,900 15 டேஸ்க்கு 1 கிலோ குறையணும் டார்கெட் வச்சுக்கோ, சரியா? அதான் ஃபேட் லாஸ். எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணணும். இன்றைக்கி சாயந்தரம் எக்ஸசைஸ் பண்ணல, கொஞ்சம் டயம் இல்லைன்ட்டு. லேட்டாக தான் வந்தேன் ஸ்கூல்லேருந்து வந்ததையும். ஆனால் காலையில் நல்லா ஃபாஸ்ட்டாக எக்ஸசைஸ் பண்ணேன். எக்ஸசைஸ் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண. டயம் இல்லை அப்படின்னா எக்ஸசைஸ் ஸ்பீடை தான் இன்க்ரீஸ் பண்ணணும். நல்லா ஃபுல் பாடியும் பேன் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். பர்பீஸ் எல்லாம் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஓகேவா? குட் நைட் ஆல்.